கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த பறவையை கண்டிப்பாக பார்த்துருப்போம். குளங்கள் மற்றும் ஆறுகளில் காணப்படும். இதனோட தனித்திறமை நீருக்கடியில் வேட்டையாடுறதுல இதை போல எந்த பறவையும் கிடையாது. இந்தியன் கார்மரண்ட் என்று இந்த பறவை அழைக்கப்படுது. கிராமப்புறங்களில் நீர்க்காகம் என்றும் பொதுவாக அழைக்கப்படுது. நீர்ப்பறவை இனத்தை சேர்ந்தது. பெரும்பாலும் கூட்டமாகவே காணப்படும். நீருக்கடியில் மூழ்கி வேட்டையாடுறதுல இது ரொம்பவும் திறமைசாலி. சிறிய மீன்கள் முதல் மீடியம் சைஸ் மீன்கள் வரை ரொம்பவும் எளிதாக பிடிச்சிடும். இதனுடைய முக்கியமான உணவுகள் மீன்கள், சிறிய தவளைகள், புழுக்கள் மற்றும் பூச்சிகள். இந்த இந்தியன் கார்மரண்ட் தெற்காசிய நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவில் அதிகமாக காணப்படுது. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது. மூன்று வகையான கார்மரண்ட் உண்டு. லிட்டில் கார்மரண்ட், இந்தியன் கார்மரண்ட் மற்றும் கிரேட் கார்மரண்ட். நாம் இப்போ பார்க்குறது இந்தியன் கார்மரண்ட். இதனுடைய கண்கள் நீல நிறத்தில் இருக்கும். இதனுடைய நீளம் 65 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் அதனுடைய இறக்கையை விரிக்கும் போது 90 சென்டிமீட்டர் வரை வரும். இதன் உடலமைப்பு சிறப்பு என்னென்னா, நீர் இதனுடைய இறகில் ஒட்டவே ஒட்டாது. அதனால் நீருக்கடியில் வேட்டையாடும் போது இதனுடைய வெயிட் கூடாது. இருந்தாலும் ஒவ்வொரு முறை வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இறகுகளை தானாகவே உலர்த்தி கொள்ளும். மீன் பிடிக்கிற ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துடலான்னு ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் கிடைக்கல. லிட்டில் கார்மரண்ட் 50 சென்டிமீட்டர் நீளமும் கருப்பு கண்கள் உடையதாக இருக்கும். அலகும் குறுகியதாக இருக்கும். இதுதான் லிட்டில் கார்மரண்ட். ஐஸ் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். உடம்பும் கொஞ்சம் சாமல் நிறத்தில் இருக்கும். சில கார்மரண்ட் கருப்பு நிறத்துலையும் இருக்கும். அலகும் கொஞ்சம் சிறியதாக இருக்கும். தென்னிந்தியாவில் லிட்டில் கார்மரண்ட்டும் இந்தியன் கார்மரண்ட்ஸும் அதிகமாக பார்க்க முடியும். கிரேட் கார்மரண்ட் 80 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரை நீளமுடையது. கண்கள் மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் காணப்படும். வளைந்த தடிமலான அலகுகள் கொண்டது. கடற்கரை மற்றும் பெரிய ஏரிகளில் காணப்படக்கூடியது. சில நேரங்களில் பனிக்காலங்களில் இந்தியாவுக்கு வரும். சில நாடுகளில் ஃபிஷ்ஷிங் பீப்புள் கிரேட் கார்மரண்ட்டை ஃபிஷ்ஷிங் கூட பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான அண்டர் வாட்டர் ஹண்டர்னே சொல்ல முடியும். இதனுடைய இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. மரங்களில் கூடு கட்டி முட்டைகள் இடும் பழக்கம் கொண்டது. 3 முதல் 5 முட்டைகள் வரை இடும். 25 நாட்களில் குஞ்சு பொரிக்கும். நீர்நிலைகளில் உள்ள உயிரியல் சமநிலையை பராமரிக்கிறதுல இந்த பறவைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பறவைகள் சுத்தமான நீர் இருக்கும் குளத்திலேயே இந்த பறவைகளை அதிகமாக பார்க்க முடியும். இந்த பறவைகள் இருந்ததுன்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் சுத்தமானதுன்றே எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பறவைகள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சான விஷயம். என்னென்னா, ஒரு இடத்துல முங்குறது வேறொரு இடத்துல போய் எழும்பும். எந்த இடத்துல எழும்பும் அப்படின்னு யூகிக்கவே முடியாது. அடுத்த காணொலியில் இதே போன்ற வேறு பறவையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.